செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி குஜராத்தில் நெடுஞ்சாலை ஒன்றில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அகமதாபாத் மும்பை நெடுஞ்சாலையில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி 6 ஆண்டுகள் ஆகியும் நிலத்தடி நீர் மாசு குறையவில்லை என்பதால் அந்த ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக ஊழலை தடுக்க வேண்டிய விசாரணை அமைப்புகள் பாஜகவுக்காக ஊழல் செய்யும் அமைப்புகளாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை சமாஜ்வாதி கட்சி நடத்தி முடித்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மாட்டுக்கரை வைத்திருந்ததாக கூறி பட்டியலின பெண்ணை நடுவழியில் இறக்கிவிட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அரூர் அடுத்த நவலை கிராமத்தை தமிழ்நாட்டில் இருந்து கேரள மாநிலத்திற்கு பாரம் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் கனிமவள கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.